ஒரே ஒரு தடைதான் இருக்கின்றது. உங்களுக்குள் இருக்கின்ற தேவை இல்லாத போகஸான பயம். பயம் பயம் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பயம் உடைய உடல் உயிரில்லாத உடலை விட மோசமானது. உயிரில்லாத உடலாவது தனக்கும் சமூகத்திற்கும் பாரமாக இல்லாமல் எரிக்கப்பட்டோ புதைக்கப்பட்டோ டிஸ்போஸ் ஆயிருது. ஆனால் பயத்தோடு இருக்கின்ற உடல் சமூகத்தின் சகலவிதமான ரிசோர்ஸஸையும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தனக்கும் சமூகத்திற்கும் பெருந்தீங்கு மட்டுமே செய்வதாக, நன்மை செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாது பெருந்தீங்கு மட்டுமே செய்வதாகவும் ஒரு ராங்கான ஈகோ சிஸ்டத்துக்கு சென்டர் பாயிண்டா மாறிடும். ஆழ்ந்து கேளுங்கள். எந்த விதமான பயமும் உயிரின் உயிர்ப்பை அழித்துவிடும். நீங்க உடனே போய் நெருப்புல குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல 10 மாடியிலிருந்து கீழே குதிச்சு உங்களுக்கு பயம் எல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னோ. முட்டாள்தனத்திற்கு பயமின்மைன்னு பேர் கிடையாது. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனதிற்குள் இருப்பிற்குள் உருவாகின்ற மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டை உங்க மனம் பயம்னு தப்பா பிராண்ட் பண்ணி, புரியாத எல்லாத்தையுமே பயம்னு தான் பிராண்ட் பண்ணுவாங்கயா. நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு புரியாத எல்லாத்தையுமே நாம ஃபர்ஸ்ட் பண்ற பிராண்ட் என்னன்னா பயம்.